ஹலோ பசங்களா, இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம கிளாஸ் 12 மேக்ஸ்ல சாப்டர் 7ல இருந்து எக்ஸாம்பிள் 7.69 பார்க்கலாம். அண்ட் நம்ம சைலம்ல வரப்போற நீட் 2026க்காக ஆன்லைன்ல கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இங்க இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து டயல் பண்ணி உங்களோட என்ரோல்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நான் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரிவிஷன் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பீப்புளுக்காக லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் வந்து இந்த மந்த் 4th வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க பசங்களா. இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட நியரஸ்ட் ஜைலம் சென்டர் பாருங்க, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, இது மூணுல எது பக்கத்துல இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு நீங்க அட்மிஷன் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஹைபிரிட் ப்ரோக்ராம் தான், சரிங்களா? சோ அட்மிஷன் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய நம்பர் வந்து நீங்க டயல் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், ஆஃப்லைன் கோர்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்புளுக்காக ஆஃப்லைன்ல கிராஷ் கோர்ஸ் வந்து வரப்போற மார்ச் 27th இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஆஃப்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ. காட் இட்? சோ உங்களோட நியரஸ்ட் சென்டர் வந்து விசிட் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது கொரிஸ் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து டயல் பண்ணி உங்களோட என்ரோல்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் எங்க பாக்குறது வந்து இந்த இயர் வந்து நம்ம சைலம் சென்டர்ல படிச்சு பாஸ் பண்ண 50+ டாக்டர்ஸ், சரிங்களா? 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு மெடிக்கல் காலேஜ்ல வந்து அட்மிஷன் எடுத்துட்டாங்க. சோ நெக்ஸ்ட் இயர் நீங்களும் ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து டயல் பண்ணி உங்களோட என்ரோல்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கொஸ்டினுக்குள்ள போலாம். சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க பாருங்க. sketch the curve y is equal to f of x that is equal to x square minus x minus x. சோ இங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், சரிங்களா? சோ இதனுடைய கிராஃப் வந்து எப்படி வரும் அப்படிங்கறத நாம வந்து ஜட்ஜ் பண்ணணும். நாம அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு மொத்தம் 7 செக் பாயிண்ட் இருக்கு, சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது இந்த ஈக்குவேஷனுடைய எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, அதாவது மினிமம், லோக்கல் மினிமம், லோக்கல் மேக்ஸிமம் வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கான்கேவிட்டி, சரிங்களா? கான்கேவிட்டி அப்பா, அப்வர்டா இல்ல டவுன்வர்டா அப்படிங்கறத செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இந்த கிராஃப் ஆனது அப்ல இருந்து டவுன் மாறுது இல்லையா, அந்த பாயிண்ட், சரிங்களா? சோ அப்ல இருந்து டவுன் மாறுது அல்லது டவுன்ல இருந்து அப்ல மாறக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. தட்ஸ் வாட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அடுத்தது அசிம்டோட்ஸ், சரிங்களா? அசிம்டோட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணணும். காட் இட்? ஓகே. சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா டொமைன். சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனுடைய டொமைன் வந்து என்டையர் ரியல் லைன், சரிங்களா? அதாவது டொமைன் வந்து -∞ இருந்து +∞ வரைக்கும். காட் இட்? சோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் இன்டர்செப்ட். எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்த ஈக்குவேஷன்ல ஒய்க்கு பதிலா 0 அப்படிங்கறத நீங்க சப்ஸ்டிட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஒய்க்கு 0 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா x square minus x minus 6 is equal to 0 கிடைக்கும். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. சோ ஃபேக்டரைஸ் பண்ணா உங்களுக்கு ரெண்டு ஃபேக்டர் கிடைக்கும். ஒன்னு வந்து x minus 3, ரெண்டாவது வந்து x plus 2. சோ அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து x is equal to 3, -2 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் x இன்டர்செப்ட்ஸ். x இன்டர்செப்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த கிராஃப் ஆனது, அந்த கர்வ் ஆனது எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்தெந்த பாயிண்ட்ல வந்து கட் பண்ணுது அப்படிங்கிறது தான், சரிங்களா? சோ அடுத்தது வந்து இதே மாதிரி ஒய் இன்டர்செப்ட் வேணும்னா வைஸ் வர்சா நீங்க x is equal to 0 எடுத்துக்கோங்க கொடுத்திருக்கூடிய ஈக்குவேஷன்ல. அப்ப இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும். அப்போ y is equal to -6 அப்படின்னு மட்டும் தான் கிடைக்கும், சரிங்களா? அப்போ y இன்டர்செப்ட் அப்படிங்கிறது y is equal to -6. கிளியரா இருக்கா? சோ அடுத்து நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா? சோ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காட் இட்? சோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுக்கிறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்தா என்ன வருது பாருங்க, x ஸ்கொயர் அப்படிங்கிறது 2x அப்படின்னு மாறிடும், -x அப்படிங்கிறது -1 அப்படின்னு மாறிடும், கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆயிடும். காட் இட்? சோ அப்ப f dash of x வந்து ஈக்குவல் டு 0 எடுத்துக்கோங்க. சோ அப்போ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுக்கும்போது x is equal to நமக்கு 1/2 கிடைக்கும், சரிங்களா? 2x is equal to 1, x is equal to 1/2. இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்ப x ஆனது 1/2 இருக்கும்போது ஓகே, y வேல்யூ என்னவா இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? சோ அப்போ y வேல்யூ என்னவா இருக்கும் பாருங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன்ல x-க்கு பதிலா 1/2 அப்படிங்கறத சப்ஸ்டிட் பண்ணுங்க. சோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணா y வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். -25/4. இதுதான் என்ன அப்படின்னா லோக்கல் மினிமம் பாயிண்ட். லோக்கல் மினிமம் பாயிண்ட். இந்த லோக்கல் மினிமம் பாயிண்ட் கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய f dash of x. சோ இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை மறுபடியும் ஒன்ஸ் அகைன் வந்து நீங்க டெரிவேட்டிவ் எடுங்க, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுங்க. சோ அப்படி எடுக்கும்போது என்ன வருது பாருங்க, 2 அப்படின்னு கிடைக்குது பாருங்க. இந்த 2x - 1 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆயிடும். சோ இந்த x வந்து 1 அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடும். மறுபடியும் நம்ம
அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது. சோ அப்ப இந்த இடத்துல என்ன வருது 2 அப்படின்னு கிடைக்குது. இந்த 2 அப்படிங்கிறது greater than 0வா இருக்கு. greater than 0வா இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லோக்கல் மினிமம் தான் கிடைக்கும். சரிங்களா? got it. அந்த லோக்கல் மினிமம் பாயிண்ட் என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? சோ இந்த 1/2 அப்படிங்கிறது x க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணி லோக்கல் மினிமம் பாயிண்ட் என்ன வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். சோ இது வந்து நம்ம சிம்பிளை பண்ணா நமக்கு -6.25 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் ஆனது, வெர்டெக்ஸ்னா மினிமம் பாயிண்ட். சரிங்களா? சோ அந்த மினிமம் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த 1/2 அப்படிங்கறத நம்ம என்ன எழுதலாம் 0.5 எழுதிக்கலாம். அண்ட் இங்க கிடைச்சிருக்கக்கூடிய இந்த y கான வேல்யூ பாருங்க -6.25. இதுதான் வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட். சரிங்களா? சோ அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் உடைய வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து 0.5, -6.25. நமக்கு ரேஞ்ச் தெரியணும். சரிங்களா? சோ ரேஞ்ச் அப்படிங்கிறது அந்த கிராஃப் ஆனது பாருங்க. சோ இப்படி மேல போய்கிட்டே இருக்கும் இல்லையா? சோ அப்ப இந்த மினிமம் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா -25/4. சோ அதை விட greater than or equal தான் இருக்கும். சரிங்களா? சோ அப்ப இந்த கிராஃப் வந்து இப்படி மேல போயிட்டே இருக்கும். சோ அப்ப ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கும் greater than or equal to -6.25 இருக்கும். got it? சோ இப்ப ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சாச்சு நமக்கு. சோ அடுத்தது கான்கேவிட்டி. கிராஃப் வந்து அப்வர்டு ஓபன் ஆயிருக்குமா இல்ல டவுன்வர்டு ஓபன் ஆயிருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கான்கேவிட்டி நம்ம செக் பண்றோம். சோ அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த f'(x) இருக்கு இல்லையா, அதாவது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். சோ இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பாருங்க நமக்கு என்ன வந்திருக்கு 2 வந்திருக்கு. அது வந்து not equal to 0 அப்படின்னு வரல. சோ அப்ப 2 அப்படின்னு வந்திருக்கிறதுனால அண்ட் இந்த f'(x) that is greater than 0வா இருக்கிறதுனால நம்மளுடைய கான்கேவிட்டி வந்து அப்வர்டா இருக்கும். அதாவது கிராஃப் வந்து அப்வர்டு ஓபன் ஆயிருக்கும். சரிங்களா? சோ ஆர்எல்ஸ் வேற எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, ஈக்குவேஷன் என்ன x² - x - 6 தட் இஸ் வாட் y னு கொடுத்திருக்காங்க. இதுல இந்த x² இருக்கு இல்லையா, சோ இந்த x² உடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க 1 அப்படின்னு இருக்கு. 1 அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ தானே. பாசிட்டிவ் வேல்யூவா இருந்தா இந்த பாராபோலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் உடைய பாராபோலா வந்து அப்வர்டு ஓபன் ஆயிருக்கும். சரிங்களா? சோ அடுத்தது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது சோ கான்கேவிட்டி அப் அண்ட் டவுன். சோ இந்த சேஞ்சஸ் நடக்கக்கூடிய அந்த பாயிண்ட் அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். சரிங்களா? இங்க செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து 2 வந்திருக்கு. தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு there is no point of inflection. சரிங்களா? சோ இது 0 அப்படின்னு வந்தா ஓகே பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். சோ அங்க 0 வராத காரணத்தினால பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இல்லன்னு அர்த்தம். சரிங்களா? சோ அடுத்தது அசிம்டோட்ஸ். சோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு அசிம்டோட்ஸ் இருக்கா அப்படின்னா நோ. சரிங்களா? the curve has no asymptotes. சோ அப்ப கிராஃப் வந்து ரஃபா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சோ கிராஃப் வந்து இப்படிதான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த லீஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த லீஸ்ட் பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா -6.25. சரிங்களா? இந்த லோக்கல் மினிமம் பாயிண்ட் இதுதான். சோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு 1/2. சரிங்களா? சோ அப்போ இந்த கோஆர்டினேட் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட் உடைய கோஆர்டினேட் வந்து நம்ம 1/2, -25/4 அப்படின்னு நம்ம எழுதலாம். இதுதான் வெர்டெக்ஸ் பாயிண்ட். சரிங்களா? இந்த பாராபோலா உடைய வெர்டெக்ஸ் பாயிண்ட். got it? அண்ட் நமக்கு கிடைச்ச இன்டர்செப்ட்ஸ் வந்து பாருங்க. சோ இன்டர்செப்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்தெந்த பாயிண்ட்ல கட் பண்ணுது அப்படிங்கிறது. got it? சோ இது வந்து நம்ம டிரா பண்ணியாச்சு. அண்ட் y இன்டர்செப்ட் அப்படிங்கிறது இந்த -6 இந்த பாயிண்ட்ல வந்து கட் பண்ணுது. சரிங்களா? இதான் y இன்டர்செப்ட். இதுவும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கிராஃப் வந்து நம்ம ரஃபா டிரா பண்ணோம். நமக்கு இந்த கிராஃப் வந்து அப்வர்டு ஓபன் ஆயிருக்கா டவுன்வர்டு ஓபன் ஆயிருக்கா அப்படிங்கிறதும் தெரியும். சோ அதனால வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ற விதமா கிராஃப் வந்து டிரா பண்ணா நமக்கு ரஃபா வந்து கிராஃப் இந்த மாதிரி கிடைக்கும். கிளியரா? சோ லாஸ்ட் அந்த ஈக்குவேஷன் வந்து இந்த கிராஃப் மேல எடுத்து எழுதிருங்க. அவ்வளவுதான். சோ எப்படி டிரா பண்றது, இந்த கிராஃப் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டா அந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு அதுக்கான கிராஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், தட்ஸ் ஆல் கைஸ். சோ எல்லாருக்கும் தெளிவா இந்த கொஸ்டின் புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.